நாக சைத்தன்யா சமந்தா பிரிவுக்கு காரணம் KT ராமராவ். பகீர் கிளப்பிய தெலங்கானா காங்கிரஸ் தலைவர். ஒரு காலத்தில் ட்ரெண்டிங் ஜோடியாக வலம் வந்த நாக சைத்தன்யா சமந்தா தம்பதி கடந்த 2017ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டனர். யார் கண்பட்டதோ தெரியவில்லை. திடீரென 2021ஆம் ஆண்டு இருவரும் பிரிவதாக அறிவிப்பை வெளியிட்டனர். இதனால் ரசிகர்கள் மிகுந்த வேதனை அடைந்தனர். பிரிவுக்கான காரணம் தெரியாமல் பலரும் பல காரணங்களை கூறி வந்த நிலையில் தற்போது தெலங்கானா காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான கோண்டா சுரேகா பகீர் கிளப்பியுள்ளார். சமீபத்தில் அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் நாக சைத்தன்யா சமந்தா பிரிவுக்கு காரணம் முன்னாள் அமைச்சர் KT ராமராவ் தான் என கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார். அது மட்டுமின்றி சினிமா துறையில் திருமணம் செய்து கொண்ட பலரும் பிரிய காரணம் முன்னாள் அமைச்சர் KT ராமராவ் தான் எனவும் தெரிவித்திருக்கிறார். KT ராமராவ் தான் போதை எடுத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் திரைத்துறையில் உள்ளவர்களை நைட் பார்ட்டி என கூறி வரவழைத்து அவர்களை போதைக்கு ஊக்குவித்து விவாகரத்துக்கு வழிவகுத்ததாக தெரிவித்தார். ఈరోజు చాలా మంది హీరోయిన్లు తొందరగా పెళ్లిళ్ళు చేసుకొని సినిమా ఫీల్డ్ నుంచి తప్పుకోవడానికి కారణం కూడా కేటీఆరే. ఆయన ఆ రోజు మత్తు పదార్థాలకు అలవాటు పడి వాళ్ళను కూడా మత్తు పదార్థాలకు అలవాటు చేసి రేవ్ పార్టీలు చేసుకొని మదమెక్కి వాళ్ళ జీవితాలతో ఆడుకొని బ్లాక్ మెయిల్ చేసి వాళ్ళను ఇబ్బంది పెట్టినటువంటి వ్యక్తి కేటీఆర్. అది అందరికీ కూడా తెలుసు, సినిమా ఫీల్డ్ లో అందరికీ తెలుసు, అది ఓపెన్ రహస్యం. இதற்கு பிரபல நடிகரும் நாக சைத்தன்யாவின் தந்தையுமான நாகார்ஜுனா தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதில் அளித்துள்ளார். அதில் தெலங்கானா காங்கிரஸ் தலைவர் தெரிவித்த கருத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் எனவும், அரசியலிலிருந்து விலகி இருப்பவரையும் பிறரின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவது மிகவும் தவறு எனவும், மிகவும் பொறுப்பான பதவியில் இருக்கும் ஒரு பெண்ணான நீங்கள் எங்கள் குடும்பத்திற்கு எதிரான உங்கள் கருத்துக்கள் மிகவும் தவறானவை. உங்கள் கருத்துக்களை திரும்பப் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல் பேசுவது சரியல்ல எனவும், உங்கள் கருத்துக்களை உடனடியாக திரும்பப் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் பதிவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.